வணக்கம். நீங்க எங்ககிட்ட தமிழக அரசு நடத்தின அனைத்துலக வள்ளலார் மாநாடு சம்பந்தமான சில குறிப்புகளையும் பேச்சுக்களையும் பகிர்ந்திருக்கீங்க. ஆமா. இத நாம இன்னைக்கு கொஞ்சம் ஆழமா பார்க்க போறோம். எனக்கு முதல்ல தோணின கேள்வி இதுதான். சொல்லுங்க. அதாவது 19ஆம் நூற்றாண்டைச் சேர்ந்த ஒரு ஞானி வள்ளலார் அவரோட 200வது பிறந்த நாள ஏன் தமிழ்நாடு அரசு இவ்ளோ பெரிய அளவுல ஒரு சர்வதேச மாநாடா நடத்தணும்? இதுக்கு பின்னாடி ஏதாச்சும் பெரிய காரணம் இருக்கா? கண்டிப்பா இருக்கு. ஆனா இதுல ஆச்சரியப்பட ஒண்ணும் இல்ல. ஓ, அப்படியா? இந்த மாநாட்டுல பேசின அறிஞர்களோட பார்வையின்படி இன்னைக்கு உலகம் சந்திக்கிற தீவிரவாதம், மத சகிப்புத்தன்மை இல்லாம போனது, இனப்பாகுபாடு. ஆமா, பெரிய பெரிய பிரச்சனைகள். ஆமா, இந்த மாதிரி பெரிய பெரிய பிரச்சனைகளுக்கு வள்ளலாரோட போதனைகள்ல தீர்வு இருக்குன்னு அவங்க நம்புறாங்க. அதனால இது வெறும் ஆன்மீக கூட்டம் மட்டும் இல்ல. புரியுது. விஷயத்தோட முக்கியத்துவத்தை இன்னும் கூட்டுது. அப்போ இந்த மாநாட்டுல முன்வைக்கப்பட்ட முக்கிய கருத்துக்கள் என்ன? அரசு சில பெரிய அறிவிப்புகளையும் வெளியிட்டதா சொன்னீங்க. ஆமா ஆமா. வாங்க, இது எல்லாத்தையும் ஒன்னொன்னா பிரிச்சு பாப்போம். முதல்ல அரசு என்ன செஞ்சதுன்னு பாப்போம். இது வெறும் பேச்சோட நிக்கல. திருவொற்றியூர் நெடுஞ்சாலைக்கு வள்ளலார் நெடுஞ்சாலைன்னு பெயர் மாத்திருக்காங்க. இது ஒரு சிம்பாலிக்கான விஷயமா இருந்தாலும் அரசாங்கம் இதுல எவ்வளவு தீவிரமா இருக்குன்னு காட்டுது இல்லையா? அது ஒரு சின்ன ஆரம்பம்தான். தமிழக முதல்வர் இந்த மாநாட்டுல 7 முக்கியமான அறிவிப்புகளை வெளியிட்டார். 7 அறிவிப்புகளா? ஆமா, அதுல சிலது ரொம்பவே கவனிக்க வேண்டியது. வடலூர்ல ஒரு சன்மார்க்க பயிற்சி பள்ளி, ஒரு பெரிய மூலிகை தோட்டம். ஓஹோ. அப்புறம் வள்ளலாரோட கருத்துக்களை உலகம் முழுக்க கொண்டு போறதுக்காக சென்னையில ஒரு சர்வதேச ஆய்வு மையம் அமைக்க போறதுன்னு சொல்லியிருக்காங்க. சரி. அதுலயும் குறிப்பா வடலூர்ல 100 கோடி ரூபாய் செலவுல வள்ளலார் சர்வதேச மையம் கட்டுற வேலையும் நடந்துட்டு இருக்கு. ஒரு நிமிஷம், 100 கோடி ரூபாயா? ஆமா, 100 கோடி. ஒரு ஞானியோட தத்துவத்துக்காக இவ்ளோ பெரிய முதலீடா? அப்போ நிச்சயம் அவரோட கருத்துக்கள்ல ஏதோ ஒரு தனித்துவம், ஒரு சக்தி இருக்கணும். அப்படி என்னதான் ஸ்பெஷல்னு மாநாட்டுல பேசினவங்க விளக்குனாங்க. இங்கதான் விஷயத்தோட மையத்துக்கே வர்றோம். மாநாட்டுல டாக்டர் பி.கே. கிருஷ்ணராஜ் வானவராயர் பேசும்போது இன்னைக்கு உலகம் சந்திக்கிற 10 பெரிய சவால்களை பட்டியலிட்டார். 10 சவால்களா? ஆமா, மத வெறுப்பு, இனப்பாகுபாடு, பொருளாதார ஏற்றத்தாழ்வு, சுற்றுச்சூழல் அழிவு, தீவிரவாதம்னு அந்த லிஸ்ட் ரொம்ப பெருசு. அப்பப்பா. சரி, இந்த பயங்கரமான லிஸ்டுக்கும் வள்ளலாருக்கும் என்ன சம்பந்தம்? இதுக்கெல்லாம் அவரோட போதனைகள்ல என்ன தீர்வு இருக்குன்னு சொன்னாங்க? தீர்வு அவர் முன்வெச்ச புதிய ஆன்மீகத்துல இருக்குன்னு அவங்க சொல்றாங்க. புதிய ஆன்மீகமா? ஆமா, இது சடங்கு சம்பிரதாயம் எல்லாம் தாண்டின ஒரு விஷயம். அறிவியலையும் மெய்ஞானத்தையும் ஒன்னா இணைக்கிற ஒரு பார்வை. எல்லாத்துக்கும் மேல சாதி மதபேதங்களுக்கு அப்பாற்பட்டது. சரி. கடவுளை ஒரு ஜோதி வடிவமா பார்க்க சொல்றது. முக்கியமா எல்லா உயிர்கள் மேலையும் எந்த பாகுபாடும் இல்லாம அன்பு செலுத்தணும்னு சொல்றது. இதத்தான் அவர் ஆன்மநேய ஒருமைப்பாடுன்னு சொன்னாரு. ஆன்மநேய ஒருமைப்பாடு, அதாவது எல்லா உயிர்களும் ஒண்ணுங்கிற அந்த உணர்வு. கரெக்ட். ஆனா இங்க இருந்த முக்கியமான கருத்து இதுதான். வள்ளலாரோட தத்துவம் சும்மா எல்லார்கிட்டயும் அன்பா இருங்கன்னு சொல்றது மட்டும் இல்ல. அதுக்கும் மேலையா? அது ஒரு பெரிய மாற்று பார்வை. உதாரணத்துக்கு தீவிரவாதம் மாதிரி ஒரு பிரச்சனையை எடுத்துக்கோங்க. அது நாங்க அவங்க என்ற பிரிவினையில தான் வளருது. ஆனா வள்ளலாரோட ஆன்மநேய ஒருமைப்பாடு அந்த பிரிவினையே உடைக்குது. எப்படின்னு கொஞ்சம் விளக்க முடியுமா? உங்க பக்கத்து வீட்டுக்காரர்ல இருந்து ஒரு வாடுற செடி வரைக்கும் எல்லாத்துலயும் உங்களோட ஒரு பகுதியை பார்க்கும்போது வெறுப்புன்ற சித்தாந்தத்துக்கே அங்க இடம் இல்லாம போயிடுது. ஆமா, உண்மைதான். இது வெறும் ஆன்மீக கருத்து இல்ல, பிரிவினைய போக்குறதுக்கான ஒரு நடைமுறை உளவியல் மருந்துன்னு அங்க பேசுனாங்க. தனி மனுஷன் மாறினா தான் சமூகம் மாறுங்கிறது தான் இதோட அடிநாடம். இங்க நான் ஒரு கேள்வி கேட்கணும். கேளுங்க. இந்த உலகளாவிய கருணைங்கிறதெல்லாம் கேட்க ரொம்ப நல்லா இருக்கு. ஆனா நாடுகளுக்கு இடையிலான பிரச்சனைகளுக்கு இது ஒரு நடைமுறை தீர்வா இருக்குமா? அதிகாரம், சுயநலம் இதெல்லாம் தான் உலகத்தை ஆட்டி படைக்குது. புரியுது. இந்த நேரத்துல வள்ளலாரோட கருத்துக்கள் ரொம்ப இலட்சியவாதமா இருக்கு, நடைமுறைக்கு ஒத்து வராடுங்கிற விமர்சனத்துக்கு மாநாட்டுல யாரும் பதில் சொன்னாங்களா? ரொம்ப சரியான கேள்வி. இந்த சந்தேகம் மாநாட்டுல மறைமுகமா விவாதிக்கப்பட்டது. ஓகே. அவங்க சொல்ற பதில் இதுதான். வள்ளலார் சொல்றது ஒரு அரசாங்க கொள்கை மாற்றம் இல்ல, அது ஒரு தனி மனிதனோட மனமாற்றம். மனமாற்றமா? ஆமா, ஒரு சமூகத்துல 10 பேர் 100 பேருன்னு இந்த மனமாற்றம் ஏற்படும்போது அது ஒரு பெரிய கலாச்சார மாற்றமா மாறும். இது ஒரே நாள்ல நடக்காது. ஆனா இதுதான் உண்மையான நிரந்தரமான தீர்வுக்கான முதல் படி. புரியுது. ஒரு செடி வாடினா கூட வருத்தப்படுற மனநிலை ஒரு சமூகத்துல பரவ ஆரம்பிச்சா அந்த சமூகத்திலிருந்து எப்படி ஒருத்தன் இன்னொரு மனுஷனை வெறுக்க முடியும்? இது ஒரு நீண்டகால தீர்வு. ஆனா இதுதான் ஆணிவேர சரி செய்யற தீர்வுன்னு அந்த மாநாட்டுல கருத்து முன்வைக்கப்பட்டது. ஓகே.
இது ஒரு தனிமனித புரட்சியா ஆரம்பிச்சு சமூக புரட்சியா மாறணும்னு சொல்றாங்க. அப்போ அவர் காலத்திலயும் இப்படிப்பட்ட புரட்சிகரமான கருத்துக்களை தானே சொல்லியிருப்பார். நிச்சயமா. அங்கதான் வள்ளலாரோட இன்னொரு முகம் தெரியுது. சொல்வேந்தர் சுகிசிவம் பேசும்போது வள்ளலார் எப்படி அப்போ இருந்த மரபுகளை உடைச்சாருன்னு ரொம்ப தெளிவா விளக்குனாரு. துணிச்சல். ஒரு உதாரணம் சொல்றேன். ஒருத்தருக்கு உடம்பு சரியில்லாம போனா அது அவரோட கர்ம வினை. அதை அனுபவிச்சு தான் கழிக்கணும். ஆமா, அந்த காலத்துல அப்படி ஒரு நம்பிக்கை இருந்துச்சு. அதுக்கு மருந்து எடுத்துக்கிறது கடவுளுக்கு எதிரானதுன்னு ஒரு வேத மரபு நம்பிக்கை இருந்துச்சு. ஆனா வள்ளலார் என்ன சொன்னார் தெரியுமா? மனிதன் துன்பப்படக்கூடாது, அவன் துயரங்கள் உடனே நீக்கப்படணும்னு சொன்னார். ஓஹோ. இதுதான் சித்தர் மரபோட பார்வை. அதனாலதான் வாடிய பயிரை கண்ட போதெல்லாம் வாடினேன்னு சொன்னார். ஒரு பயிர் வாடினா கூட தாங்க முடியாத மனசு அவருக்கு. இது அப்போ இருந்த நம்பிக்கைகளுக்கு நேர் எதிரான பார்வை. இதுவே ஒரு மிகப்பெரிய பார்வை மாற்றம் தான். மனுஷனோட வலிய கர்மவினைன்னு சொல்லி ஒதுக்குறதுக்கும் அந்த வலிய உடனே போக்கணும்னு துடிக்கிறதுக்கும் எவ்வளவு வித்தியாசம். அது மட்டுமல்ல, அவரே பாடியிருக்கார். மதித்த சமய மத வழக்கெல்லாம் மாய்ந்தது, வருணாசிரமம் எனும் மயக்கமும் சாய்ந்தது, குறித்த வேத ஆகம கூற்றலும் ஒழிந்ததுன்னு. என்னது, வேத ஆகமங்களே ஒழிஞ்சுதுன்னு சொல்லியிருக்காரா? ஆமா, அதாவது மதிக்கப்பட்ட மத வழக்கங்கள், வேத ஆகமங்கள், வர்ணாசிரமம் எல்லாத்தையும் அவர் நிராகரிச்சார். மாநாட்டுல ஒரு முக்கியமான எச்சரிக்கை கூட விடுத்தாங்க. என்ன எச்சரிக்கை? எந்த வர்ணாசிரமம்ங்கிற பிறப்பை அடிப்படையாக கொண்ட இறுக்கமான சமூக படிநிலை அமைப்பை வள்ளலர் முழுசா நிராகரிச்சாரோ அதே அமைப்புக்குள்ள அவரை மறுபடியும் கொண்டு வர சிலர் முயற்சி செய்றாங்கன்னு சுட்டிக்காட்டினாங்க. சரி, அவர் ஒரு சமூக சீர்திருத்தவாதி, மரபுகளை எதிர்த்தாருன்றது புரியுது. ஆனா இந்த மாநாட்டுல அதோட நிறுத்தாம ஆன்மீகத்தை விட அறிவியல் புனைக்கதை மாதிரி கேக்குற ஒரு விஷயத்துக்குள்ள போயிருக்கு. ஆமாம். மரணமில்லா பெருவாழ்வு பத்தி பேசியிருக்காங்க. நம்பவே முடியாத இந்த விஷயத்தை எப்படி நிஜத்தோட தொடர்பு படுத்தி பேசினாங்க. ஆமா, இதுதான் மாநாட்டோட இன்னொரு ஆச்சரியமான பகுதி. மரணமில்லா பெருவாழ்வுங்கிறது வள்ளலாரோட மிக முக்கியமான ஒரு கோட்பாடு. இது வெறும் நம்பிக்கை சம்பந்தப்பட்ட விஷயம் இல்ல, இதுக்குள்ள அறிவியல் இருக்குன்னு பலரும் பேசினாங்க. குறிப்பா முன்னாள் குடியரசுத் தலைவர் டாக்டர் ஏபிஜே அப்துல் கலாம் ஒரு அறிவியல் மாநாட்டுல பேசும்போது. அப்துல் கலாமா? அவருக்கும் இதுக்கும் என்ன சம்பந்தம்? அவர் வள்ளலார் தன் உடலை ஒளிக்கதிர்களாக, அதாவது காஸ்மிக் ரேஸா மாத்திக்கொண்டு வெளியோடு கலந்தார்னு சொன்னதை ஒரு பேச்சாளர் ஞாபகப்படுத்தினார். ஒரு நிமிஷம், திடப்பொருளா இருக்கிற உடலை ஒளிக்கதிரா, அதாவது ஆற்றலா மாத்துறதா? இது எப்படி சாத்தியம்? அதுக்கு அவங்க சொல்ற விளக்கம் இன்னும் சுவாரஸ்யமா இருந்துச்சு. நவீன இயற்பியல் கோட்பாட்டின்படி மனிதன் வெறும் ஜடப்பொருள் இல்ல, அவன் ஒரு அலைவரிசை, அதாவது மேன் இஸ் அ ஃப்ரீக்வன்சின்னு சொல்லப்படுறத ஒரு பேச்சாளர் குறிப்பிட்டார். அப்படியா? ஒரு நிமிஷம், மனிதன் ஒரு அலைவரிசையா? இது ஏதோ சயின்ஸ் ஃபிக்ஷன் படத்துல வர மாதிரி இருக்கு. எங்கள மாதிரி இயற்பியல் தெரியாதவங்களுக்கு இத கொஞ்சம் புரியுற மாதிரி சொல்ல முடியுமா? ஆமா, கேட்க அப்படிதான் இருக்கும். அங்க பேசினவங்க சொன்ன விஷயம் இதுதான். நவீன இயற்பியல் என்ன சொல்லுதுன்னா, அணு அளவுக்குள்ள போனா நம்ம உடம்பு உட்பட எல்லாம் அதிர்வுகள் தான், அதாவது ஆற்றல். ஓ. நம்ம கண்ணுக்கு அது திடப்பொருளா தெரியுது, ஆனா அடிப்படையில அது ஆற்றல் வடிவங்கள், அதாவது அலைவரிசைகள் தான். இதத்தான் வள்ளலாரோட கருத்தோட இணைச்சாங்க. சரி சரி. அவர் சொன்ன சாகாக கல்விங்கிறது நம்ம உடம்போட இந்த ஆற்றல் அலைவரிசையை கட்டுப்படுத்துறது தான். அப்படி செஞ்சுதான் அவர் தன்னோட திடமான உடலை அறிவியல் இன்னைக்கு சொல்ற ஒளிக்கதிர்கள் மாதிரி தூய ஆற்றலா மாத்தினாருன்னு ஒரு பார்லையை முன்வச்சாங்க. அப்போ இத பழங்கால உள்ளுணர்வுக்கும் நவீன அறிவியலுக்கும் நடுவுல ஒரு பாலம் மாதிரி. கரெக்டா சொன்னீங்க. இந்த ஆற்றல் அலைவரிசையை பிரிச்சு மறுபடியும் எங்க வேணாலும் ஒன்னு சேர்க்க முடியுங்கிற தத்துவத்தை வள்ளலார் 2 நூற்றாண்டுக்கு முன்னாடியே அனுபவத்துல உணர்ந்திருக்காருன்னு சொன்னாங்க. ஆக அவர் ஒரு சமூக சீர்திருத்தவாதி மட்டுமல்ல, ஒரு விஞ்ஞானியும் கூட. ஆன்மீகம், சமூக சீர்திருத்தம், அறிவியல்னு பல தலங்கள்ல வள்ளலாரோட சிந்தனைகள் விரிஞ்சிருக்குன்னு தெரியுது. ஆமா, இந்த மாநாட்டோட சாராம்சமே அதுதான். வள்ளலார் வெறும் கடந்த காலத்து ஞானி இல்ல, அவரோட ஆன்மநேய ஒருமைப்பாடு, எல்லா உயிர்கள் மேலேயும் கருணை காட்டுற ஜீவகாருண்யம், அறிவியலும் ஏத்துக்கிற மாதிரியான மெய்ஞானம், இதெல்லாமே பிரிஞ்சு போய் நிக்கிற இனிய உலகத்துக்கு ரொம்ப அவசியமான ஒரு வழிகாட்டுதலா பார்க்கப்படுது. அதனாலதான் அரசாங்கமும் இவ்வளவு முக்கியத்துவம் கொடுக்குது. இந்த உரையாடலோட இறுதியில உங்ககிட்ட ஒரு கேள்வியை விட்டுட்டு போக விரும்புறோம். வாடிய பயிரை கண்டபோதெல்லாம் வாடினேன்கிறது வள்ளலாரோட புகழ்பெற்ற வரி. ஆமா, இது மனுஷங்க மேல காட்டுற கருணைய தாண்டி ஒரு செடி வாடினா கூட அதுக்காக மனசு வருத்தப்படுற ஒரு உச்சபட்சமான இரக்க நிலை. உண்மைதான்.
அந்த ஒரு வரிய மட்டும் நாம மனசுல எடுத்துக்கிட்டா நம்ம அன்றாட வாழ்க்கையில நம்மள சுத்தி இருக்கிற மத்த உயிர்கள் கிட்ட, அது மனுஷனா இருக்கலாம், விலங்கா இருக்கலாம், ஏன் ஒரு செடியா கூட இருக்கலாம், அவங்க கிட்ட நாம நடந்துக்கிற விதத்துல என்ன ஒரு சின்ன மாற்றத்தை இன்னில இருந்து உங்களால செய்ய முடியும்னு கொஞ்சம் யோசிச்சு பாருங்க.